உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவ எங்க கூட பிறக்கலதான், ஆனா இவதான் எங்களுக்கு உசுறு. அந்த சவுந்தர பாண்டி என்னத்தா பிரச்சனை பண்ணா? அதை ஏன் கேக்குறீங்க? அந்த ஆளைக்கு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு கன்னியாகுமரிக்கு போய் அங்கிருந்து ஒரு குடும்பத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. நல்ல பணக்கார குடும்பம். அவங்களுக்கும் இவ வயசுல ஒரு குழந்தை காணாம போயிடுச்சாம். அது காணாம போனதுல இருந்து அவங்க அந்த குழந்தைய தேடி இருக்காங்க. சவுந்தரபாண்டி மாமாவும் முத்துப்பாண்டியும் சேர்ந்து அவங்கள எங்க கூட்டிட்டு வந்தாங்க. இந்த பணத்தை வச்சு ஸ்கூலுக்கு தேவையான வசதிகளை நீங்க செஞ்சுக்கலாம். அவ்வளவு பணம் இதுல இருக்கு. என் தங்கச்சிய வித்து அந்த பள்ளிக்கூடத்தை வாங்க சொல்லுதீலா பணக்கார சார்வாள். நீங்க எம்பிட்டு கோடி கொட்டி கொடுத்தாலும் எங்க புள்ளைய தர மாட்டோன்னு அடிச்சு துரத்தாத குறையா எங்க அண்ணன் துரத்தி அனுப்புனாரு. அதுக்கும் இந்த பச்சை புள்ள பாடுறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? அந்த அம்மா ஒரு பாட்டு பாடிதான் எங்க கனி மனச மாத்தி கொண்டு போக பார்த்துச்சு. அந்த பாட்டை இவளும் விடாம பாடிக்கிட்டே இருந்தா. அத கேட்டு அண்ணனுக்கு கண்ணீரே வந்துருச்சு தெரியுமா? ஆமாம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. சத்தியமா நான் பாடணும்னு நினைச்சு பாடலம்மா, அது தானா என் வாயில இருந்து வந்துருச்சு. அண்ணன் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் இவளை பாடக்கூடாதுன்னு நாங்க அடக்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் தப்பு இல்லையாத்தா? நீ ஆசைப்பட்டன்னு சொல்லிதானே உன்னைய சம்முவும் பிரின்சிபல் ஆக்கி விட்டான். அப்போ கனி ஆசைப்பட்ட மாதிரி அவளை பாட வைக்கிறது தானே நியாயம். அம்மா, அதெல்லாம் இல்லம்மா, நான் பாடாம கூட இருந்துருவேன். எங்க அண்ணன் பாவம்ல, எங்களுக்காக எம்பிட்டு செய்து, அதுக்காக நான் பாடாம இருந்தா தப்பு இல்லம்மா. இல்லத்தா, நிச்சயமா தப்புதான். உனக்கு பாடணும், பாட்டுலயே பெரிய ஆளா வரணும் அந்த ஆசை இருக்கா இல்லையா? முன்னாடி எல்லாம் இருந்துச்சு. நிறைய பாடணும், நிறைய மேடையில பாடணும், சினிமால எல்லாம் பாடணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா அந்த கன்னியாகுமரிக்காரவங்க வந்துட்டு போனதும் அந்த ஆசை எல்லாம் போயிடுச்சுமா. ஏன்டா? தெரியலம்மா, நான் மறுபடியும் பாடுனா எங்க அண்ணனை விட்டு பிரிஞ்சிடுவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்லத்தா, நீ ஒரு நாளும் சமூகத்தை விட்டோ இல்ல இந்த குடும்பத்தை விட்டோ பிரியவே மாட்ட. நீயே நினைச்சாலும் உன் அண்ணன் விட்டு கொடுக்க மாட்டான். நீ தைரியமா பாடு சாமி. அண்ணன் வருத்தப்படுமே. சம்முவன் கிட்ட நான் பேசுறேன், அவன் இனிமே வருத்தப்பட மாட்டான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.